ஹலோ ஸ்டூடெண்ட், நான் தமிழ்மணி, லேப் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல். நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்த்தோம். அந்த சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராமில் நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்னா ஸ்ட்ராப் 1 எப்படி வரையுதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் போன கிளாஸில் ஷீவ் எப்படி வரையுதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ராப் 2 எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் நீங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி நான் கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நான் எல்லா எக்ஸசைஸ் டயக்ராமும் கொடுத்துருக்கேன். அந்த டயக்ராமை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரையும் போது அந்த டைமென்ஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டயக்ராம் ஈஸியாக புரியும். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ராப் 2 எப்படி வரையுதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிளாஸில் பார்ப்போம். ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு நம்ம ஸ்ட்ராப் 1 எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ராப் 2 வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சர்க்கிள் கமாண்ட் எடுத்துங்க. சர்க்கிள் கமாண்ட் நம்ம கிளிக் பண்ணோடனே அது என்ன கேட்குன்னா ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும். நம்ம அந்த ட்ராயிங் ஏரியாவில் ஒரு சென்டர் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு முடிச்சிட்ட பிறகு நமக்கு எந்த அளவுக்கு அந்த சர்க்கிள் வரணும், அது நமக்கு ரேடியஸ் 76ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னர் சர்க்கிள் ரேடியஸ் 76, அப்புறம் அவுட்டர் சர்க்கிள் 76, இன்னர் சர்க்கிள் 73. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரேடியஸ் 76க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சர்க்கிள் கமாண்ட் போகிறேன். அதே சென்டர் பாயிண்ட்டாக நம்ம போன சர்க்கிள் என்ன வரைஞ்சோமோ சென்டர் பாயிண்ட்டாக அது சென்டர் பாயிண்ட்டாக லொக்கேட் பண்ணிவிட்டு ரேடியஸ் 73க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். 73 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இப்போ இன்னர் சர்க்கிள் 73, அவுட்டர் சர்க்கிள் 76. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சர்க்கிள் வருது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 93. இப்போ சர்க்கிள் கமாண்ட் கொடுங்க, சென்டர் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுங்கள். 93 93 என்ட்ரு பண்ணுங்கள். 93 என்ட்ரு பண்ணிங்கன்னா வெளியில் நமக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு ஒரு ஆஃப் தான் தேவை. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு தேவையில்லாத லைன்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். அதனால் லைன் கமாண்டுக்கு போங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் வரைங்க. கிளிக் பண்ணுங்கள். டைமென்ஷன் தேவையில்லை. கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழேயும் அதே லைனை அப்ராக்சிமேட்டாக லைன் வரைஞ்சிங்க. என்ட்ரு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட்டில் இருக்கிற போர்ஷனை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு பக்கத்தில் உள்ளது ரைட் சைடில் உள்ள தேவை. அதனால் என்ன பண்ணுவோம், ட்ரிம்முங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ட்ரிம்மை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு தேவையில்லாத லைனை போய் கிளிக் பண்ணுங்கள். அது டெலீட் ஆகிடும். ட்ரிம் கமாண்ட் கொடுங்க, ஒரு என்ட்ரு கொடுங்க. இல்லை, தேவையில்லாத சர்க்கிள் நமக்கு எந்த போர்ஷன் தேவையோ அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அந்த லைன் நமக்கு எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே என்ன கொடுத்துருக்காங்க, அதோட அளவு டோட்டலாக இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 222. சென்டர் பாயிண்ட்லேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 222. அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து 111 நம்ம லைன் நம்ம போட போகிறோம். லைன் கமாண்ட் எடுத்துங்க. லைன் கமாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டர்லேருந்து அதோட அளவு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 222னா அதோட பாதி 111க்கு லைன் போட்டு நம்ம அந்த சென்டர் லைன் போட்டிருங்கள அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அந்த சென்டர் லைன்லேருந்து உங்களுக்கு 111 எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். லைன் கமாண்ட் போங்க. சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நான் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது 222 mm. அது சென்டர் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு 111 mmக்கு ஒரு லைன் வரைங்க. 111 போட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறீங்க, அதே சென்டர் பாயிண்ட்டை வச்சு லைன் கமாண்டை யூஸ் பண்ணி 111 mmக்கு கீழேயும் ஒரு லைன் வரைங்க.
அதை வரைஞ்சிட்ட பிறகு அங்கே மேலே அதோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 mm வரைஞ்சி கீழே அந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அளவு இல்லை, நம்ம தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி என்ன பண்ணுங்கள், கீழே லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி 111 mm வரைங்க. 111 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அதுபோல் இங்கே 40 mm கொடுங்க. 40 அந்த லைனை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துங்க. இப்போ அந்த லைன் வந்து எக்ஸ்டென்ஸாக இருக்கிற லைனை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிம் கமாண்ட் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். ட்ரிம் கமாண்ட் கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. அப்புறம் தேவையில்லாத லைனை போய் கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்துருங்க. நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்ட பிறகு இப்போ கீழே 40 mm கொடுத்தோம்ல, அதிலேருந்து அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க 75 mm. நமக்கு வந்து இந்த ரைட் சைட் பார்ட் வந்து நம்ம அங்கே வரைய போகிறோம். அங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. அந்த இதில் அதையும் வரையணும். நம்ம உங்கள் டயக்ராம் விஷுவல் தெரியறதுக்காக நான் ஜூம் விண்டோ யூஸ் பண்ணி அந்த ஜூம் பண்ணிகிட்ருக்கேன். லைன் கமாண்ட் கொடுங்க. இப்போ அந்த 75 mmக்கு ஒரு லைன் வரைங்க. 75 mm லைன் வரைஞ்சி நம்ம அந்த போர்ஷன் முடிச்சுக்கலாம். இப்போ அந்த 2 ஹோல், அதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள பார்ட் மட்டும் நம்ம வரைஞ்சால் போதுமானதாக இருக்கும். லைன் கமாண்ட் போங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த சென்டர் லைன் ஆக்சுவலாக நம்ம கீழே இருக்கிற லைன் போட்டு வரைஞ்ச பிறகு தான் போடணும். இப்போ நான் அதை போடுறேன், அதை டெலீட் பண்ணிக்கலாம். லைன் கமாண்ட் கொடுங்க. இல்லை, அந்த எஜ்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்கன்னா 75 mm, 75 mm கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அப்புறம் அந்த லைனை அப்ராக்சிமேட்டாக மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. சென்டர் லைனுக்கு மேலே என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறம் சென்டர் லைன் கமாண்ட் கொடுங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை வந்து நம்ம போட்ட 75 mm லைனோட போய் அங்கே ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 100 mmக்கு ஒரு அளவும், அப்புறம் 70 mmக்கும் ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ 100 mmனா அது நம்ம பாதி எவ்வளவு, 50 mm. அப்போ அந்த லைனை வந்து நம்ம ஒரு 50 mmக்கு 50 mmக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் கமாண்ட் கொடுங்க. 50ன்னு என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லைனை கிளிக் பண்ணி மேலேயும் கீழேயும் இது பண்ணிங்க. அப்புறம் அந்த லைனை ஜாயின் பண்ணி விடுங்க. லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த லைனை என்ன பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் நமக்கு தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஹோல் போடுற அளவு பார்த்தீங்கன்னா 70 mm கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும், 35 mm வந்து மேலேயும் கீழேயும் நம்ம அந்த லைன் நம்ம ஆஃப்செட் பண்ணால் போதும். ஆஃப்செட் கமாண்ட் கொடுங்க. 35 mm கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணு, அதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணுங்கள். 35 mmக்கு அந்த லைனை ஆஃப்செட் ஆகிடும். தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் 2 ஹோல்ஸ் டயா 8, அதாவது வந்து 2 ஹோலோட டயாவும்
8 mm சொல்லியிருக்காங்க. அப்புறம் டீப் வந்து அதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 mmக்கு நம்ம வரைய போகிறோம். இப்போ அந்த லைனை வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். எவ்வளோதுன்னா 30 mmக்கு. லைன் கமாண்ட் போங்க. அங்கே என்ன 2 holes டயாமீட்டர் 8, அதில் டிஸ்டன்ஸ் வந்து 30 mmக்கு வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேப் பார்த்தீங்கன்னா M10 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 30 mmக்கு டயாமீட்டர் 8க்கு ஒரு ஹோல் போடுவோம். லைன் கமாண்ட் எடுத்துங்க. அந்த பாயிண்ட்லேருந்து 30 கொடுங்க. என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த லைனை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். 8 பாதி எவ்வளோது 4 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அந்த லைன் எனக்கு மேலேயும் தேவைங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த லைனை மிரர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. 8 mm டயாமீட்டரில் 30 mm டீப்பில். அதுக்கப்புறம் அந்த ஹோலில் என்ன பண்ணியிருக்காங்க, த்ரெட்டு போட்டிருக்காங்க. உள்ள டேப்பு போட்டிருக்காங்க. த்ரெட்டு இல்லை, டேப்பு போட்டிருக்காங்க. இன்டர்னல் டேப் போட்டிருக்காங்க. டேப் வந்து நமக்கு எவ்வளோ போடணுன்னா, எக்ஸ்டர்னல் டேப் வந்து 10 mm. அப்போ மேலே வந்து டீப் வந்து 25 mmக்கு ஒரு லைனை போடுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து 5 ஏன்னா வந்து நமக்கு டோட்டலாக 10 mm. அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து 5, மேலே 5, கீழே 5 லைன் வரைஞ்சிக்கோங்க. அதோட டயாமீட்டர் வந்து நமக்கு 10 mm. இப்போ லைன் கமாண்ட் கொடுத்து 25 mmக்கு டீப்புக்கு லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 5 mm மேலேயும் கீழேயும் லைன் வரைஞ்சிடுங்க. லைன் நமக்கு தேவைங்கிறதுனால மிரர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோலோட கார்னர் எட்ஜில் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிளில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. 2 பக்கம் கிராஸ் லைனு. அது எட்ஜி வந்து நமக்கு என்ன இருக்கும், ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி வரும். ஒரு ஹோல் போட்டோம்னா போலார் ஆன் பண்ணிங்க. அதில் போலாரில் செட்டிங்ஸில் போயிட்டு 30 டிகிரி இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனை வரைங்க. போலாரில் செட்டிங்ஸ் போங்க. இன்க்ரிமெண்ட் ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க.
30 டிகிரியாக அங்கே உங்களுக்கு போலார் சிக்னல் காமிக்கும். அதில் என்ன பண்ணுறோம், அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் வரைஞ்சி நம்ம அந்த எட்ஜஸ் வந்து நம்ம ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த போலார் சிக்னல் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இதே மாதிரி டாட்டர் லைன்ஸாக காமிக்கும். அந்த லைன் காமிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வரும்போது என்ட்ரு கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்துட்டு தேவையில்லாத லைனை என்ன பண்ணுங்கள், ட்ரிம் பண்ணி எடுத்துடுங்க. இந்த போர்ஷன் அப்படியே நமக்கு கீழே தேவைங்கிறதுனால அதை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம காப்பி பண்ணி கீழே வச்சுக்கலாம். இந்த பார்ட்ஸ் அப்படியே இந்த ஹோல் அப்படியே நமக்கு கீழே வரணும். இப்போ ஏன்னா அது 2 ஹோல்ஸில் நம்ம ஒரு ஹோல்ஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வச்சுடுங்க. கீழே வரணும். காப்பி கொடுங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பாயிண்ட் கேட்கும். அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை லொக்கேஷன் பாயிண்ட் வச்சுட்டு இந்த சென்டரில் வச்சுருங்க. உங்களுக்கு கீழேயும் ஹோல் நமக்கு க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு மேலே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. அதோட டயாமீட்டர் பார்த்தோன்னா 12.5. ஆனால் அதோட அளவு பார்த்திங்கன்னா 190 mmக்கு லைன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லைன் வந்து 190. அப்போ சென்டர் லைன்லேருந்து 190ஓட பாதி எவ்வளவு, 95 mm. இப்போ 95 mmக்கு இந்த சென்டர் லைன் வரைஞ்சிருக்குங்களா, அதை ஆஃப்செட் பண்ணுங்கள். ஆஃப்செட் கமாண்ட் போங்க. 95 mm கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைனை கிளிக் பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுங்க. இப்போ தேவையான எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இருக்கிற லைனை ட்ரிம் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைனோட அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அது 2 ஹோல். அப்போ மேலே ஒரு ஹோல் வரணும், கீழே ஒரு ஹோல் வரணும். அதில் டயாமீட்டர் எவ்வளோதுன்னா 12.5. இப்போ 12.5னா அந்த சென்டரில் இருந்து பாதி எவ்வளோது, 6.25க்கு அந்த லைனை ஆஃப்செட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரப்போகுது, போல்ட் நட்டு வரப்போகுது. அதுவும் சீஸ் ஹெட் போல்ட் வரப்போகுது. அந்த சீஸ் ஹெட் போல்ட் வந்து நமக்கு நகராமல் இருக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு லாக் நட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லாக் நட்டு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, அதோட ஸ்னக்கோட டயாமீட்டர் வந்து 3 mm. அப்போ அதாவது வந்து 3க்கு 6 ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அந்த இடத்துல கார்னரில் வைக்க போகிறோம். அதுலேருந்து அந்த லைன் வந்து 6 mm, கீழே வந்து 3 mm. லைன் கமாண்ட் கொடுங்க. அந்த கார்னர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு 6 mm கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே 3 mm கொடுங்க. 3 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அந்த லைனை மறுபடியும் 6 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. நமக்கு அதே தான் நமக்கு என்ன வரப்போகுது, கீழேயும் நமக்கு தேவை அந்த லாக் நட்டு. அது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணாலும் சரி, மிரர் பண்ணாலும் சரி. அது அப்படியே கீழே நமக்கு வந்துடணும். நமக்கு இந்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்ட்ராப் 1 பார்த்துருக்கோம், ஷீவ் வரைய தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராப் 2 அவ்வளோதான். இப்போ இந்த ஷீவை சென்டரில் வச்சு ஸ்ட்ராப் 1ஐயும் ஸ்ட்ராப் 2ஐயும் நம்ம மூவ் பண்ணி வச்சாலே இந்த டயக்ராம் வந்து முடிஞ்சிடுது. இப்போ நமக்கு
அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து போல்ட்டு நட்டு நம்ம அது சீஸ் ஹெட் போல்டு அதை நம்ம உள்ளே ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ராப் 2. இப்போ அந்த டைமென்ஷன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த டாட்டர் லைன்ஸ் எப்படி கொடுக்கறது. இந்த லைன் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 mmக்கு ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சென்டர் லைன் ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பார் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரில் நான் சென்டர் லைனில் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்திங்கன்னா அது சென்டர் லைன் க்ரியேட் ஆகிடும். ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பை லைன் இருக்கும், அங்கே சென்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் லைன் நமக்கு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி டேஷும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரில் இருக்கும். அதை போய் அந்த நமக்கு தேவையான லைனை போய் கிளிக் பண்ணிவிட்டு டேஷ் கொடுத்திங்கன்னா அது நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு தேவையான லைன் அங்கே க்ரியேட் ஆகிடும். ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு சென்டராக வராது, அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா டேஷாக இருக்கும், சின்ன சின்ன டாட்டர் லைன்ஸாக இருக்கும். அது மேலே டாட்டர் லைன்ஸ் வராது, கீழே மட்டும்தான் டாட்டர் லைன்ஸ் வரும். அது அதே மாதிரி கீழே பாட்டமில் இருக்கிற ஹோல் வந்து நமக்கு டாட்டர் லைன்ஸில் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரில் போய் டேஷ் கொடுங்க, டாட்டர் லைன்ஸாக நமக்கு க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஹேட்சிங் பண்ணணும். இல்லை நம்ம ஸ்ட்ராப் ஒன்லேயே எப்படி ஹேட்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ உள்ளே எப்படி ஹேட்ச் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சென்டர் லைன் வரைகிறதுக்காக அந்த லைனை போட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த லைனை என்ன பண்ணுறேன், சென்டராக நான் மாற்றுறதுக்காக தான் செய்கிறேன். ஏன்னா அந்த லைனோட அங்கே சர்க்கிளோட டச் ஆகிருந்ததில்ல, அதனால் அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு லைனை போட்டு அதுன்னு இப்போ சென்டர் லைனு அந்த லைனை கிளிக் பண்ணி சென்டர் கொடுங்க, அது சென்டராக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராப் டூவில் நம்ம ஹேஷ் மட்டும் பண்ணால் போதும். எந்தெந்த லைன்லாம் நமக்கு சென்டராக வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரில் போய் கிளிக் பண்ணால் சென்டராக மாறிடும். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேஷ் பண்ண போகிறோம். ட்ரா டூல் பாரில் அது ஒரு கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹேஷ். அதை போய் கிளிக் பண்ணுங்கள், ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேட்டர்ன் வந்து ANSYS 131 ANSIன்னு இருக்கும். அதில் 131 இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஆட் பிக் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டயக்ராமில் எந்தெந்த இடத்துல நமக்கு ஹேட்சிங் வேணுமோ அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு பவுண்ட்ரியாக க்ரியேட் ஆகும். என்ட்ரு கொடுங்க, மறுபடியும் அந்த பாக்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம ப்ரிவ்யூ பார்க்குறோம். இப்படி தான் ஹேட்ச் தெரியணுமா, இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும், அதனால் மறுபடியும் எஸ்கேப் கொடுத்து இந்த ஸ்கேல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், நமக்கு தேவையான அளவு கொடுக்குறேன். நான் ஒரு 25 mm கொடுத்து ஓகே, ஹேட்ச் எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். ஆனால் வந்து ஹேட்ச் ஆனது என்ன இருக்குது, எனக்கு லைன் வந்து இன்க்ளைண்டு இந்த பக்கம் வரக்கூடாது, லெஃப்ட் சைடில் வந்திருக்கு, எனக்கு ரைட் சைடில் வரணும். அவ்வளோ இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, ஆங்கிள் இருக்கிற 0 இருக்கிற இடத்துல 90 டிகிரின்னு கொடுங்க. 90 கொடுத்து ப்ரிவ்யூ பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் தான் எனக்கு ஹேட்ச் வரணும், என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டானு பார்க்குறதுக்கு டைமென்ஷன் டூல் பார் போங்க. இந்த டைமென்ஷனில் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். நான் டைமென்ஷன் டூல் பார் போங்க. அதில் லீனியர் ஒரு லைன் வந்து டைமென்ஷன் கரெக்டானு பார்க்குறதுக்கு
லீனியர் டைமென்ஷன் லீனியர் எடுங்க. mm இருக்குங்களா? அதே மாதிரி மறுபடியும் லீனியர் கொடுத்து சென்டர் எடுத்திங்கன்னா 190 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரேடியஸ் நம்ம சர்க்கிள் போட்டோம்ல, அந்த ரேடியஸ்லாம் இது 93, உள்ளே இருக்கிறது 73 அண்ட் 76. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், டைமென்ஷன் பண்ணணும். ஸ்ட்ராப் 2வும் இதே மாதிரி தான் வரையணும். நம்ம வந்து 90% ஆஃப் சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தனித்தனி பார்ட்ஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி அதை அலைன் பண்ணுறதுனா நம்ம ஒரு ஃபினிஷ்டு ஜாபை நம்ம செக்ஷனை ஒரு ஃப்ரண்ட் ஃபுல் வியூ எப்படி வருது, நம்ம வந்து சிம்பிள் எசென்ட்ரிக் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.